நாங்க வந்து நாடி ஜோதிடத்தில் பையனுக்கு பொதுவா ஆண்கள் ஜாதகம்னாலே குருவ வைத்து பார்ப்போம். ம், ம். ஆண்கள் ஜாதகம்னா குரு. குருங்கிறது மொதல்ல வெளிய வர குழந்தை. உயிர் குடுத்த முதல் வெளிய வந்த குழந்தை குரு. அவன் தான் குழந்தை அப்படின்னு எடுத்திருப்போம். அடுத்து வெளிய வருவது அவனுடைய தம்பி. தம்பிய ஓகே. குறிப்பது நான் வந்து செவ்வாய். அப்போ அடுத்தது வர்றத வந்து அவன் எந்த இடத்த ஆக்குபை பண்ணி செவ்வாய் எந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்குது, அந்த ஜாதக கட்டத்தில். அதே லக்னம் மாரி பாவிச்சு நாங்க சுத்தி பார்ப்போம். ஓகே. புரியுதுங்களா? அப்பங்கும்போது இந்த குழந்தைங்களுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, அவன் வயிற்றில் அவன் உட்கார்ந்த இடத்துல இப்போ வயித்துல 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தையில அவன் உட்கார்ந்த இடத்துல இன்னொரு குழந்தை உட்கார முடியாது. அவன் மடியில போய் உட்கார முடியாது. ம். அவன் மேல ஏறிட்டு உட்கார முடியாது. அவனுடைய இடத்துல அவன் தான் உட்கார்ந்திருப்பான். அதே போல் தான் அந்த குழந்தை வெளிய வந்த பிறகும், அவன் வெளிய வந்து நிக்கிற இடம் வேற. இவன் வெளிய வந்து நிக்கிற இடம் வேற. அவன் வெவ்வேறு இடத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா, ஒரே தாய் தான். ம். ஆனா, அவங்களுடைய வெளிய வரும் இடங்கள் வேற. வெளிச்சத்தினுடைய அளவு வேற. சுவாசத்துடைய காற்று அளவு வேற. வேற.